அமோனியா வாயு கசிவு என்றதுமே அந்த நிலைமையை உடனடியாக கட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது தான் முதற்கட்ட அனுமானமாக இருந்தது. ஆனால் இட் வாஸ் ஆல்ரெடி டூ லேட், தாமதம் ஆயிடுச்சு. நிறைய அமோனியாவை சுவாசிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்குது. இந்த அமோனியா கசிவு சம்பவத்தில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் சுகாதாரத்துறையுடைய விசாரணையில் முதற்கட்ட தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. இந்த தகவல் என்னென்ன சொல்கிறது, முதற்கட்ட இந்த விசாரணையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, விரிவான விளக்கங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். சுகாதாரத்துறை விசாரணையில் நமக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய விவரங்கள் என்னென்ன? திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு விவகாரம் தொடர்பாக விசாரணை குழு அமைக்கப்பட்டு தொடர்ந்து அந்த விசாரணை என்பது துவங்கி இருக்கிறது. மறுபுறம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள்ல தேவையான சிகிச்சைகள் வழங்குவதற்கும் அரசு தரப்புல போர்க்கால அடிப்படையில அதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பா இதுல வடமாநிலத்தை சேர்ந்த 74 தொழிலாளர்கள் தான் மூச்சு திணறல், மயக்கம் ஏற்பட்டு முதலாவதாக சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்படுறாங்க. அதன் பிறகாக உயர் சிகிச்சைக்காக சென்னையில் இருக்கக்கூடிய அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை மற்றும் அரசு ஸ்டான்லி மருத்துவமனை 2 மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்படுறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் தொழிலாளர்களுடைய உயிரிழப்புக்கு காரணம் என்ன என்பது தொடர்பான அறிவிப்பானது கிடைக்கப்பட்டிருக்கிறது, தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா அரசு தரப்புல தற்போதைய நிலையில 2 பேர் மருத்துவமனையில சிகிச்சைக்காக வருகை தந்து உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த உயிரிழப்புடைய எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருந்தோம், பிராட் டெட் என்று சொல்வார்கள். மருத்துவமனைக்கு வரும்போதே ஒரு சில உயிரிழப்புகள் கண்டறியப்பட்டதாகலாம் தகவல்கள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில 7 பேர் வரைக்கும் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் என்பது இருக்கிறது. இருந்தாலும் உயிரிழப்பு தொடர்பான விவரங்கள், அது தொடர்பான ஆய்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் அந்த 2 நபர்கள் உயிரிழந்ததற்கான அந்த காரணம் குறித்து முதற்கட்ட தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் அமோனியாவை பெருமளவுல சுவாசிச்சிருக்கிறாங்க. உடல்ல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோடு இணைந்து அமோனியம் ஹைட்ராக்சைடாக அது மாறும்போது கடுமையான காரத்தன்மையாக அது மாறி இருக்கிறது. எனவே ரசாயன மூச்சுக்குழாய், தொண்டை மற்றும் நுரையீரலுடைய மேற்பரப்புல கடுமையான ரசாயன காயங்களை ஏற்படுத்தியிருப்பது உறுதி செய்யப்படுகிறது. எனவே காற்று பாதைகள் வீங்கி அடைப்பட்டதோடு மட்டுமல்லாம நுரையீரலுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய செல்களும் கடுமையா சேதமடைந்து ரத்த குழாய்கள்ல அந்த நீர் கசிந்து நுரையீரல ரத்தத்தினுடைய ஆக்சிஜன் கலப்பது முற்றிலுமாக தடுக்கப்பட்டு ஆக்சிஜன் பற்றாக்குறை, அதாவது ஹைபோக்சியா என்று சொல்வார்கள், அது ஏற்பட்டு உறுப்புகள் ஒவ்வொன்றாக பாதிப்பு ஏற்பட்டு இத்தகைய மரணம் என்பது நிகழ்ந்திருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. மருத்துவ சிகிச்சைக்கு வரும்போதே பலர் மயக்கமடைந்து உடல்நிலை மோசமடைந்த நிலையில சிகிச்சைக்காக வந்திருக்கிறாங்க. அவர்கள் சுயநினைவன்றி இருந்த ஒரு சூழல்ல அனைவருமே உடனடியாக சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனைகள், 2 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கின்றன. ஒன்று பெரியபாளையத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இன்னொன்று ரெட்டில்ஸ் செங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இந்த 2 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான முதலுதவிகள் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாம அங்கும் போதிய சிகிச்சைகள் கிடைக்கப்படாத நிலையில உயர் சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கும் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கும் அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். அப்படி ஒரு 10 பேர் இங்கே சிகிச்சையில இருக்கிறாங்க. இப்படியாக ஒரு 25 பேர் தொடர்ச்சியா தற்போது கவலைக்கிடமான முறையில தற்போது சிகிச்சையை தொடர்வதாக தகவல்கள் இருக்கின்றன. 75 பேர்ல பெரும்பாலானோர் வடமாநிலத்தவர்கள், அதிலும் குறிப்பாக பெண்களாக இருக்கிறார்கள். அரசு தெரிவித்திருப்பது உயிரிழந்த 2 பெண்கள் ஆவர். அந்த பெண்கள் 2க்குமே கடுமையான மூச்சு திணறல், சுவாசிப்பதில் ஏற்பட்ட கோளாறு, ஆக்சிஜன் பற்றாக்குறை மற்றும் நுரையீரல் பாதிப்பு உள்ளிட்டவை காரணமாகத்தான் இத்தகைய உயிரிழப்பு கண்டறியப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. இவை தவிர்த்து பிராட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையில மருத்துவமனைக்கு வரக்கூடிய நிமிடங்களிலேயே சில உயிரிழப்புகள் இருப்பதாகலாம் தகவல்கள் இருக்கின்றன. அது தொடர்பான விவரங்களும் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.